1995 ரிலீஸ் ஆன அவுட் பிரேக். காட்டுக்குள்ள வாழும் காட்டுவாசிகளை ஒரு கொடூரமான வைரஸ் கொல்லுது. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு ராணுவ டாக்டரான நம்ம ஹீரோ. அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு குரங்குக்கும் அந்த வைரஸ் பரவுது. அந்த குரங்க ஒருத்தன் கிட்னாப் பண்ணி கப்பல்ல கொண்டு போறான். அவனுக்கும் அந்த வைரஸ் பரவுது. ஒரு பக்கம் அந்த குரங்க ஒருத்தன் வாங்குறான். அவனுக்கும் வைரஸ் பரவுது. அந்த குரங்க ஒரு இடத்துல விற்க பாக்குறான். இந்த குரங்க வேணான்னு சொன்னவனுக்கும் வைரஸ் பரவுது. இன்னொரு பக்கம் இந்த குரங்க விற்க முடியாம சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குரங்கால பாதிக்கப்பட்ட இவனுங்க மத்தவங்களுக்கும் வைரஸை பரப்பி விட்டுட்டானுங்க. சிட்டி முழுக்க வைரஸ் பரவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கவர்மெண்ட்டும் சிட்டியை லாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் இந்த வைரஸை அழிக்கவும் காட்டுக்குள்ள இருந்த அந்த வைரஸ் இங்க எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கவும் களத்துல இறங்குறாரு. யுஎஸ் கவர்மெண்ட் மத்த நாடுகளுக்கு இந்த வைரஸ் பரவாமல் இருக்க அந்த சிட்டியையே அழிக்க பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குரங்கை கண்டுபிடித்தாரா இல்லையா, வைரஸை தடுத்தாரா இல்லையா, மக்களையும் அந்த சிட்டியையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேக் அடிக்குதும் தெரியாது, படம் போறதும் தெரியாது. விறுவிறுப்பா கொண்டு போய் திரைக்கதையில மாஸ் காட்டிட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.6, நம்ம ரேட்டிங் 8.5. அவுட் பிரேக். குரங்கில் இருந்து மனிதன் வந்தான், மீண்டும் குரங்குக்கே செல்கிறோம். தி லெஜெண்ட் ஆஃப் ஜூரோ. கண்ணுல கருப்பு துணியை கட்டிக்கிட்டு தலையில பிளாக் தொப்பியா மாட்டிக்கிட்டு மக்களுக்கு பாதுகாவலா இருக்காரு நம்ம ஹீரோ. இவரை மக்கள் ஜோரோ என்று இவரை அன்போடு அழைப்பாங்க. ஊரை பாதுகாக்கிறீங்க ஆனா குடும்பத்தை கண்டுக்க மாட்டீங்களேன்னு இவரோட ஐட்டக்கார பொம்பட்டாட்டி புலம்பிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவரோட பையன் டேடி தான் ஜோரோன்னு தெரியாம அவன் படிக்காம வாத்தியார் கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பல நாடுகள் அமெரிக்கா கூட ஜாயின் பண்ணி அமெரிக்க குடிமக்களை ஆக போறாங்க. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு வில்லன் போராடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 போலீஸ்காரனுங்க நம்ம ஹீரோ தான் ஜோரோன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. உடனே இவரோட ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி உங்க புருஷன் தான் ஜோரோன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க வில்லனை பிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க புருஷன் யாருன்ற உண்மையை எதிரிகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி இவளை பிளாக்மெயில் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை டிவோர்ஸ் பண்றா. இது பொய்ன்னு தெரியாத நம்ம ஹீரோ பொண்டாட்டி விட்டு போன சோகம் தாங்க முடியாம குடின்னு குடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வில்லன் கூட பொண்டாட்டிய பார்த்துட்டு இவரு காண்டாகிறாரு. ஆனா அவ ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது இவருக்கு தெரியாது. இவரும் வில்லன் கூட என் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவனோட வீட்டுக்குள்ளேயே புகுந்து இவரு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே ஸ்பை வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வில்லன் நம்ம ஹீரோவை பார்த்துட கூடாது என்பதற்காக நம்ம ஹீரோயினி இவரு கண்ணு முன்னாடியே வில்லனுக்கு ஒரு உமா கொடுப்பா. இதுக்கு என்ன காப்பாத்தாமவே நீ இருக்கலாண்டின்னு நம்ம ஹீரோ காண்டாகுவாரு. இன்னொரு பக்கம் வில்லன் சோப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாமா ரெடி பண்ணி அதை வச்சு அமெரிக்கா கூட சேர போற எல்லா நாடுகளையும் அழிக்க இவன் சதி திட்டம் போடுறான். ஒரு பக்கம் வில்லன் கிட்ட பொண்டாட்டி புள்ளையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவனோட திட்டத்தை முறியடிச்சு நாட்டையும் நாட்டு மக்களையும் பொண்டாட்டி புள்ளையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.9, நம்ம ரேட்டிங் 6.4. தி லெஜெண்ட் ஆஃப் ஜூரோ, மக்களின் பாதுகாவலன். 2010 ரிலீஸ் ஆன என்ரிஸ் கிரைம். வேலை கிடைச்சா போதுன்னு டோல் பூத்துல பாம்பு போல வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ஜான்விக்கு. பொண்டாட்டிய கூட கண்டுக்காம கடமைக்கு வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட கேடி ஃப்ரெண்டு வாடா மேட்ச் விளையாடலான்னு போய் சொல்லி இவரை ஈத்துக்கிட்டு போறான். ஆனா அவன் இவருக்கு தெரியாம அவனும் அவனோட கூட்டாளிகளும் பேங்கை கொள்ளடிச்சிட்டு ஓடிட்டானுங்க. ஆனா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. இவருக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. ஜெயில ஒரு பெருசு கிட்ட பழக்கம் ஏற்படுது. கனவுனா என்னன்னு இவரு கத்துக்கிட்டு தப்பே பண்ணாம தண்டனையை அனுபவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவரோட பொண்டாட்டி நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நம்ம ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன். நம்ம ஹீரோவும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. நல்ல பொண்டாட்டி. சிறையில இருந்து ரிலீஸ் ஆன நம்ம ஹீரோ பேங்கை கொள்ளடிக்காமலேயே நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போ கொள்ளடிச்சுட்டே போறேன்னு முடிவு பண்றாரு. பேங்குக்கு போக ஒரு சுரங்க பாதை ஒண்ணு இருக்கு. இந்த பிளான பெருசு கிட்ட சொல்லி பெருசும் நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறாங்க. பேங்குக்கு பக்கத்துல ஒரு டிராமா தியேட்டர் ஒண்ணு இருக்கு. அங்க நடிகை இருக்கிற நம்ம ஐட்டம் ஹீரோயின் கூட பழகி அவளை கழுவி எடுக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவளை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ நடக்க போற அந்த டிராமால நடிச்சா மட்டும்தான் சுரங்க பாதையே தோண்ட முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் பேங்கை கொள்ளடிக்க இவங்க பண்ண போற தில்லு முள்ளு தில்லாலங்கடி வேலை என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா பொறுமையான லைட்டா லேக் அடிக்கிற படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.9, நம்ம ரேட்டிங் 5.5. என்ரிஸ் கிரைம். குற்றவாளியின் நீதி குற்றமற்றவனின் நிதி.